வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். குஜராத்தில் ரோப் கார் கைதறிந்து விபத்து, 6 பேர் பலியான சோகம். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் புறக்கணிப்பு, வருவாய்த்துறை சங்க கூட்டமைப்பு அறிவிப்பு, பிரான்ஸ் அதிபருடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேச்சு, விலை குறைக்கப்பட்டதா என நானே கண்காணிப்பேன், நிர்மலா சீதாராமன் பேட்டி, தெலுங்கானாவில் ரூபாய் 12,000 கோடி போதைப் பொருள் பறிமுதல், ஐடி நிபுணர் உட்பட 12 பேர் கைது, ஸ்ரேயாஸுக்கு கேப்டன் பொறுப்பு, ஆஸ்திரேலியா ஏ டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணி அறிவிப்பு, அதிமுக ஆட்சியில் விலை வீழ்ச்சியிலிருந்து விவசாயிகள் மீட்கப்படுவார்கள், இபிஎஸ் உறுதி, 10ஆம் தேதி வரை தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை, ரூபாய் 450 கோடிக்கு சர்க்கரை ஆலை வாங்கினார் சசிகலா, பண மதிப்பிழப்பு காலத்தில் வாங்கியதாக சிபிஐ எஃப்ஐஆர் பதிவு, டிடிவி தினகரன் குற்றச்சாட்டுகளுக்கு நான் பொறுப்பில்லை, நைனா நாகேந்திரன் பேட்டி, கட்சியின் நலனுக்காக பேசினேன், நீக்குவார்கள் என தெரியாது, செங்கோட்டையன் பேட்டி, திருட்டு வழக்கில் திமுக பெண் ஊராட்சி மன்ற தலைவர் கைது, அண்ணாமலை கேள்வி. நன்றி.